ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா கார உருண்டை. உப்பு உருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது வந்து என்னோட ஸ்டைலில் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தடாக இருக்கும். நீங்கள் ஒரு சிம்பிளாக டின்னர் பண்ணணும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொரியாண்டர், கொஞ்சமா கிரீன் சில்லி ஃபைனா சாப் பண்ணி போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடயே கிரேட்டட் கேரட்டையும் போட்டு அது கூடயே 5ல இருந்து 6 பீன்ஸ் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிரேட்டட் பொட்டேட்டோவை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணது கிடையாது, நார்மலான ரா பொட்டேட்டோவை கிரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் போட்டு லைட்டா குக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஒரு 1/2 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. லைட்டா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனா போதும். இது கூட ஒரு 1/2 கப் ரவையும் 1 கப் ஃபுல்லா ஒயிட் அவல் இருக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்க ரெட் அவல் இருந்தா கூட எடுத்துக்கலாம், இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அதுல. இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைட்டா அவல் அந்த ரவை எல்லாம் திக்காய் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ அது நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் கையில 2 பக்கமும் ஆயில் இல்லைன்னா கீ கிரீஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த பேட்டரை ரவுண்ட் ரவுண்டா போட்டு இட்லி பானையில வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கார உருண்டை ரெடி ஆயிரும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.